குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் உங்கள் தங்கஸ்வாதி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி 12th பிஸ்னஸ் ஸ்டடீஸில் லெசன் நம்பர் 11ல் ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸுங்கிற லெசனில் இன்றைக்கி நாம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க. அந்த ஹோட்டல் நல்லா போகுது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதே மாதிரி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, வேறு ஏரியாவில் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணுன்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து காசு இல்லை, அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் அதை ஆரம்பிப்பீங்க, அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவீங்க உங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரையாவது உங்கள் தெரிஞ்சவங்களை வந்து பார்ட்னராக நீங்கள் சேர்த்திக்கணும். ஸோ தட் அந்த பார்ட்னர் வந்து ஃபண்டு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதாட்டும் உங்கள் ப்ராஃபிட்டில் மற்ற விஷயம் எல்லாத்துலேயும் ஷேரிங்காக இருக்கும், ப்ராஃபிட் ஷேரிங்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 ஆப்ஷன்ஸை எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த கன்ஃபியூஷனில் பார்த்திங்கனாக்கா 2 ஆப்ஷன்லேயும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதுதான் இந்த லெசனில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11.1 பிஸ்னஸ் ஃபைனான்ஸ். பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் ரெஃபர்ஸ் டு மனி and credit employed in business. Finance is the basic of business. It is required to purchase assets, goods, raw materials, and for the other flow economic activities. Business finance can be defined as the provision of money at the time when it is needed by business. So business finance அப்படின்னா என்னன்னாக்கா, அது நமக்கு எப்போது நம்ம பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் உங்களுக்கு அது நடத்துறதுக்கு, அந்த தொழில் நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து காசு வேணும். காசு தான் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிஸ்னஸில். ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும், ஏதாவது மிஷின் வாங்கணும் உங்கள் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னாக்கா, இல்லை ஏதாவது கூட்ஸ் வாங்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், இல்லை டெய்லி பேசிஸ் நடக்கிற செலவுகள் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக காசு தேவைப்படுது. அதுதான் ஃபினான்ஸு. இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸுங்கிறது என்ன, பிஸ்னஸில் வந்து என்னவா டிஃபைன் பண்ணியிருக்காங்கனாக்கா, the provision of money at the time when